இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளில் அரசின் சாதனைகள் குறித்து தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் கடிதத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி 140 கோடி இந்தியர்களின் நம்பிக்கையும் ஆதரவும் என்னை மேலும் உத்வேகப்படுத்துகிறது. மக்களின் வாழ்வில் இந்த 10 ஆண்டுகளில் ஏற்படுத்திய மாற்றம் மிகப்பெரிய சாதனையாகும். ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வாழ்வில் இந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு பிரதம மந்திரி வீடுகள் திட்டம், மின் இணைப்பு, அனைவருக்கும் தரமான குடிநீர் மற்றும் LPG இணைப்பு, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் இலவச மருத்துவம், விவசாயிகளுக்கு நிதியுதவி, கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் முதலிய திட்டங்கள் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய தேசம் அதன் பாரம்பரியம், நவீனத்துவத்தை இணைத்து வளர்ச்சியடைகிறது. சென்ற 10 ஆண்டுகளில் அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அதோடு மட்டுமல்லாமல் நமது பெருமைமிக்க பாரம்பரியமும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. GST அமல், அரசமைப்பு பிரிவு 370 நீக்கம், முத்தலாக் தடை சட்டம், மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு சட்டம், புதிய நாடாளுமன்ற கட்டிடம், பயங்கரவாதம் மற்றும் இடதுசாரி தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகள் முதலிய நடவடிக்கைகளால் மக்களின் ஆதரவு அரசுக்கு கிடைத்தது. மக்களின் தனித்துவம் என்பது பொதுமக்களின் பங்களிப்பில் இருக்கிறது. மக்களின் ஆதரவே எனக்கு உறுதியான முடிவுகளை எடுக்க அளப்பரிய சக்தியை கொடுத்தது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உன்னத குறிக்கோளை முன்னெடுத்துச் செல்ல மக்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் எப்போதும் தேவைப்படுகிறது. இந்திய மக்களுடன் இணைந்து நம் தேசத்தை மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பிரதமர் மோடி கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கருப்பு பணம் மீண்டும் அரசியலில் நுழைய வாய்ப்புள்ளது என அஞ்சுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் திட்டம் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி அளித்தது. இந்த பத்திரங்களில் பாஜக அனைத்து கட்சிகளையும் விட அதிக நன்கொடை பெற்றிருப்பதாக அமித்ஷாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இது குறித்து அமித்ஷா கூறுகையில், இந்திய அரசியலில் கருப்பு பணத்தின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தேர்தல் பத்திரம் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மீண்டும் கருப்பு பணம் திரும்பிவிடும் என்று அஞ்சுகிறேன். தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்வதை விட அதை மேம்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதில் எதுவும் செய்ய முடியாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிறேன். தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக ஆதாயம் அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏனென்றால் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. ராகுல் காந்தி இந்த திட்டம் மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கும் திட்டம் என்று கூறியுள்ளார். அவருக்கு இவ்வாறு யார் எழுதி கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பாஜக சுமார் 6000 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. மொத்த பத்திரங்கள் மூலம் சுமார் 20,000 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே மீதமுள்ள 14,000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட நன்கொடை எங்கே போனது? திரிணாமுல் காங்கிரஸ் 1600 கோடி ரூபாய், காங்கிரஸ் 1400 கோடி ரூபாய், பாரதிய ராஷ்டிரிய சமிதி 1200 கோடி ரூபாய், BJD 775 கோடி ரூபாய், திமுக 649 கோடி ரூபாய் பெற்றுள்ளன. தேர்தல் பத்திரம் இல்லாமல் பணம் மூலம் நேரடியாக நன்கொடையாக வழங்கும் போது காங்கிரஸ் கட்சியில் 100 ரூபாய் டெபாசிட் செய்து 1000 ரூபாயை அவர்களுடைய வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். இது நீண்ட காலமாக நீடித்தது என அமித்ஷா தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் தேர்தலையொட்டி கேரளாவின் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு வாக்குச்சாவடியில் ரஷ்யர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். ரஷ்ய தேர்தலில் அதிபர் விளாடிமிர் புட்டினை எதிர்த்து சுதந்திர ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த லியோனிட் ஸ்லாட்ஸ்கி, புதிய மக்கள் கட்சியைச் சேர்ந்த விளாடிஸ்லாவ் தவென்கோ, கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிக்கோலாய் கரிடோனோவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தல் 3 நாட்கள் நடக்கிறது. ரஷ்யாவுக்கு உள்ளேயே 11 விதமான நேர மண்டலங்கள் உடைய மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். உக்ரைன் போருக்கு பின் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட உக்ரைன் பகுதி மக்களும் இந்த தேர்தலில் வாக்களித்து வருகின்றனர். வெளிநாடுகளில் வாழும் ரஷ்யர்கள் வாக்களிக்க வசதியாக பல்வேறு நாடுகளிலும் சிறப்பு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன.
இதன்படி கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள ரஷ்ய துணை தூதரகமான ரஷ்ய இல்லத்தில் சிறப்பு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சென்னையில் உள்ள ரஷ்ய தூதரகம் செய்துள்ளது. கேரளாவில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் ரஷ்யர்களும் சுற்றுலா வந்த ரஷ்யர்களும் ஆர்வமுடன் வாக்களித்தனர். ரஷ்ய அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கேரளாவில் 3வது முறையாக நடக்கிறது. இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த ரஷ்ய மக்களுக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள ரஷ்ய துணை தூதரகத்தின் கௌரவ தூதரும் ரஷ்ய இல்லத்தின் இயக்குநருமான ரத்தீஷ் நாயர் நன்றி தெரிவித்தார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவியர் உயர்கல்வி படிப்பதை உறுதி செய்வதற்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் 2.73 லட்சம் மாணவியர் மாதம் தோறும் 1000 ரூபாய் பெறுகின்றனர். இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் உயர்கல்வியில் 1ஆம் ஆண்டு மாணவியர் எண்ணிக்கை நடப்பாண்டில் 34% அதிகரித்தது. கூடுதலாக 36,460 மாணவியர் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். இத்திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவியரும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என 2024-25ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சமூக நலத்துறை அரசுக்கு முன்மொழிவை அனுப்பியது. இதை பரிசீலனை செய்த அரசு வரும் கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்த அனுமதி அளித்துள்ளது. இதற்கான அரசாணையை சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வெளியிட்டுள்ளார். இதனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் 23,560 மற்றும் சிறுபான்மை பள்ளி மாணவியர் உட்பட மொத்தம் 49,664 மாணவியர் பயன்பெற இருக்கின்றனர். அமலாக்கத்துறை விசாரணைக்கு பின் பல நிறுவனங்கள் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை கொடுத்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு தனியார் நிறுவனங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆளும் கட்சிக்கு நிதி அளித்தார்கள் என்பது ஒரு அனுமானம் மட்டுமே. அவர்கள் பாஜகவுக்கு மட்டுமே நிதி அளித்தார்கள் என்று உங்களால் கூற முடியுமா? அமலாக்கத்துறை விசாரணைக்கும் ஆளும் கட்சி பெற்ற தேர்தல் நிதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அரசியல் கட்சிகள் நிதி பெறக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. தனியார் நிறுவனங்கள் நிதி வழங்குவதற்கு தயாராக இருக்கும் போது அதற்கேற்ற சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் தேர்தல் நிதி தொடர்பான சட்டங்கள் உருவாக்கப்படும் போது கடந்த காலத்தில் கிடைத்த பாடங்களை கொண்டுதான் வெளிப்படைத்தன்மையுடன் புதிய நடைமுறைகளை உருவாக்க முடியும் என்றார். தருமபுரம் ஆதீன கர்த்தரை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தருமபுரம் ஆதீன கர்த்தர் தொடர்பான வீடியோ, ஆடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு சிலர் மிரட்டுவதாக ஆதீன கர்த்தரின் சகோதரர் விருத்தகிரி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி புகார் அளித்தார். அதன் பேரில் 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் குடியரசு, திருவெண்காடு சம்பா கட்டளையைச் சேர்ந்த ரவுடி விக்னேஷ், ஆடுதுறை வினோத், நெய்க்குப்பையைச் சேர்ந்த நிவாஸ் ஆகிய 4 பேரை பிப்ரவரி 28ஆம் தேதி கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய பாஜகவைச் சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் மும்பையில் பதுங்கியிருந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். அவரை இன்று மயிலாடுதுறைக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்ட வங்கதேச சரக்கு கப்பலை இந்திய கடற்படை போர்க்கப்பல் சென்று மீட்டது. மொசாம்பிக் தலைநகரான மசோடாவில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 55,000 டன் நிலக்கரி சரக்குகளுடன் MV அப்துல்லா என்ற சரக்கு கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தது. இக்கப்பலை சோமாலியா கடற்கொள்ளையர்கள் தாக்கி கைப்பற்றினர். MV அப்துல்லா கப்பலில் இருந்து 23 மாலுமிகளை கடற்கொள்ளையர்கள் பிணை கைதிகளாக பிடித்தனர். இந்த விவகாரம் குறித்து இந்திய கடற்படையின் உதவியை நாடப்பட்டது.
தகவல் கிடைத்தவுடன் நீண்ட தூர கடல்சார் ரோந்து விமானம் உடனடியாக அனுப்பப்பட்டு MV அப்துல்லா கப்பல் கண்டறியப்பட்டது. அக்கப்பலின் குழு உறுப்பினர்களின் நிலையை அறிந்து தகவல் தொடர்புகளை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் கப்பலில் இருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. இதையடுத்து கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இருந்த இந்திய போர்க்கப்பல் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விளைவாக ஆயுதமேந்திய சோமாலியா கடற்கொள்ளையர்களின் பிடியிலிருந்து 23 வங்கதேச கப்பல் மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களை தொடர்ந்து சோமாலியா கடற்கொள்ளையர்களும் கப்பல்களை தாக்க தொடங்கியிருப்பது இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் வணிகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 படி அமைந்துள்ள PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முன் வந்திருப்பதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2020 கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ள காலை உணவு திட்டம், தன்னார்வலர்கள் மூலம் சமுதாயத்தை உள்ளடக்கிய பயிற்றுவித்தல் போன்றவற்றை இல்லம் தேடி கல்வி போன்ற வேறு பெயர்களில் செயல்படுத்திய தமிழக அரசு இப்போது முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ள PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் தொடங்க முடிவெடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பள்ளி மாணவர்கள் பல்துறை அறிவையும் பழமொழி புலமையையும் தொழிற்கல்வி திறனையும் ஒருங்கே பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கை அடுத்த தலைமுறைக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள உதவும். நமது மாணவர்கள் நலனுக்காக தமிழக அரசு அனைத்து பள்ளிகளிலும் இதனை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என தமிழக அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா தான் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம், எனவே நீதிமன்றத்தில் போராடுவோம் என்று கூறியுள்ளார். டெல்லி புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரணைக்கு அழைக்க அமலாக்கத்துறை முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் இதே வழக்கில் கவிதா கைது செய்யப்பட்டார். தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளான கவிதா பங்குதாரராக உள்ள சவுத் குரூப் எனும் நிறுவனத்திற்கும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிற்கும் தொடர்பு இருக்கிறது என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலின் போது 100 கோடி ரூபாய் ஆம் ஆத்மி கட்சிக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் இருந்து டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டுள்ள கவிதா டெல்லியில் உள்ள ரோஸ் அவென்யூ விசாரணை நீதிமன்றத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டார். தான் கைது செய்யப்பட்டிருப்பது சட்ட விரோதம் எனவும் கைது நடவடிக்கையை எதிர்த்து நீதிமன்றத்தில் போராடுவேன் எனவும் கவிதா தெரிவித்துள்ளார். திரிணாமுல் கட்சியுடன் கூட்டணி சேருவதற்கு காங்கிரஸ் கதவுகள் திறந்தே இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தி கூட்டணியில் இருந்தாலும் மாநிலத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி கூறி மக்களவைத் தேர்தலில் தனது கட்சி சார்பில் போட்டியிடப் போகும் 42 வேட்பாளர்களையும் அறிவித்தார். இது இந்தி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராம் ரமேஷ், மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் மரியாதைக்குரிய தொகுதி பங்கீட்டை காங்கிரஸ் கட்சி எதிர்நோக்கியுள்ளது. இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை, விட்டுக் கொடுத்தல் உள்ளிட்ட சமரசங்கள் தேவைப்படுகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சியின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். எனினும் ஒருதலைபட்சமான அறிவிப்பை திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, டெல்லி செய்ததை போல நாம் அதை கூட்டாக இணைந்து செய்ய வேண்டும். திரிணாமுல் காங்கிரசுக்கு அவசரமாக வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய அழுத்தம் என்ன? இந்தி கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதே காங்கிரசின் நோக்கமாக உள்ளது. மேற்கு வங்காளத்திலும் அதையே தான் காங்கிரஸ் விரும்புகிறது. நடப்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார்.